ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் தனுஷ் மேலே பல குற்றச்சாட்டுகளை வச்சு நயன்தாரா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா பேஜில் வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இப்போது சோஷியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. விக்னேஸ்வரன் இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் நயன்தாரா மற்றும் விஜய் சேதுபதி நடித்த படம் தான் நானும் ரவுடி தான். இதை 2015 வெளியிட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய வெற்றி கொடுத்த ஒரு படம்னே சொல்லலாம். இந்த படத்தை ஆக்டர் தனுஷ் தான் அவரோட வண்டர் பார் ஃபிலிம்ஸ் மூலியம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் இருந்து தான் நயன்தாராவுக்கும் விக்னேஸ்வரனுக்கும் ஒரு காதல் ஏற்பட்டு அவங்களுக்கு 2022 திருமணம் ஆச்சு. இப்போ அவங்களுக்கு உயிர் உலக் என்று 2 குழந்தைங்களும் இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வர நவம்பர் 18 அப்போ நயன்தாரா பிஹைண்ட் தி ஃபேரிடல் அப்படின்ற ஃபிலிமும் ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டில் நயன்தாராவோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களோட திரைப்பட கதைகள், காதல், கல்யாணம், பல பிரச்சனைகள், அவங்களோட வாழ்க்கையில் நடந்த பயணங்களை பற்றி பேசலான்னு இருக்காங்க. இதோட ட்ரைலரும் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றுள்ளது. படத்தில் நயன்தாரா நடித்த பல மூவியோட சாங்ஸ்லாம் இடம்பெற்றிருக்கு. ஆனால் நானும் ரவுடிதான்ற மூவியோட சாங்ஸ் எதுவுமே இடம்பெறலை. நானும் ரவுடிதான் மூவியோட சாங்ஸ் இடம்பெறாததுக்கு காரணம் நானும் ரவுடிதான் மூவியோட ப்ரொடியூசர் தனுஷ் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அந்த அறிக்கையில் நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ரி ட்ரைலரில் பிஹைண்ட் ஒன் சீன் நானும் ரவுடி தான் 3 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஆக்டர் தனுஷ் ரிமூவ் பண்ண சொன்னாங்க. இல்லைனா நெக்ஸ்ட் ஈடு 10 லட்சம் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவருக்கு இந்த நானும் ரவுடி தான் படம் நடித்த வன்மத்தில் தான் அவர் இப்படிலாம் பண்ணுறாரு. ஆடியோ லான்ஸில் மட்டும் நல்லவங்க மாதிரி பேசினா போதாது, அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த டாக்குமெண்ட்ரி 2 வருஷம் லேட் ஆனதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நானும் ரவுடி தான் மூவியோட சாங்ஸ் அண்ட் வீடியோஸ் ஆட் பண்ணி பர்மிஷன் கேட்டு வெயிட் பண்ணி கடைசி வரையும் அதுக்கு பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க.